गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூருக்கு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா டீ சாப்பிடலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரவணா பவன் அங்க பாத்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி பக்கத்துல பக்கத்துலயே இருந்துச்சு. அந்த பேக்கரில பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி எடுத்தோம்னா ஒசூர் அந்த மாதிரி போய் நின்றுட்டு மறுபடியும் அங்கே போய் சாப்பிடலாம் ஒரு ஐடியா. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேலத்தில் சாப்பிட்டு ஒரு கிட்ட 1.5 மணி நேரமாக அப்படியே நிப்பாட்டம் வந்துருக்கோம். அதில் வந்து டீ குடிக்கலாம்னு நிப்பாட்டிருக்கு. டீ குடிச்சிட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. பெங்களூர் ட்ரிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும்போது 70 அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டுருந்தோம். 90லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்பீடாக தான் போட்டு காட்டிட்டு வந்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே நான் வெறும் 90லே தான் போயிட்டுருக்கேங்க. அந்த மாதிரி போனால் தான் கரெக்டாக டைமிங்க்கு போக முடியுது. ஏன்னா இருட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே கொஞ்சம் முன்னாடி போயிடலானுங்கிறக்காக தான் முடிக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா என்னோடய டைமிங் படி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அந்த டைமிங் தான் நான் போய் சேருவேனுங்கிற கான்செப்டில் போயிட்டுருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலேயே சரியான டிராஃபிக் கர்நாடகா தாண்டோன்னே வந்துடும் அப்படின்னுங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி என்னென்னுங்கிறத. நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1050 கிட்ட வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கால் டேங்க் கிட்ட வந்துருச்சுன்னு காட்டுது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடிச்சுக்கலான்னு வந்தேன். அது பாரத் பங்க் தான், அதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் அடிச்சுக்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 500 அந்த மாதிரி அடிக்கலாம், எப்போ ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பார்ப்போம் நல்லா அடிக்கலாம்னு. 500 கிட்ட அடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெவலுக்கு வந்துருச்சு. அதனால போதும், நம்ம கிளம்பலாம் திருப்பியும். நம்மளோட சேனலில் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபும் லைக்கு கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வந்துருந்தீங்கன்னா நமக்கு என்கரேஜாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து விடாமல் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டனில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மந்த்லி 1 பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாயின் பண்ணல. யார் முதல்ல ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்காகவே ரொம்ப காத்துட்ருக்கு. ஒரு பிரியாணி மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஃபராக ஒரு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெனுவை காட்டணும். அதாவது நம்ம மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி யார்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபராக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யார் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணல பார்த்தீங்கன்னா 3 பேர் முதல்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அவங்க 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெனுவை கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 ஐட்டம் வர்ற மாதிரி செட் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. இது உங்களுக்குன்னு கிடைக்கிற ஸ்பெஷல் ஆஃபர், கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா காவியாஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் ஒரு கஃபே பார்த்தேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் நிப்பாட்டி இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் பார்த்தேன். 20 ரூபி பார்த்தீங்கன்னா காஃபிக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் காஃபி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் வர வழியில் குடித்த டீ காஃபியை விட இந்த ஒரு கடையில் குடித்த காஃபி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. யாராச்சும் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி ரோட்டில் பெங்களூர் போகிற வழியில் கிருஷ்ணகிரி ரோட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காவியாஸ்ரீ அப்படின்னு மெயின் ஹைவேலேயே இருக்குது. கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் அங்கேருந்து அதை காட்டவே முடியல. பார்த்தீங்கன்னா வர வழியில் காட்டுக்கு வரணும்னு நினச்சா சரியான டிராஃபிக். அதனால் இது பண்ணல. ஏன்னா திருப்பி ரிட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டே போகணுன்றதுக்காக நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தங்குற ஹோட்டலுக்கு போகிறோம். அதுக்கான லொக்கேஷன் வந்து நான் அனுப்புனதுக்கப்புறம் நான் ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். ஹோட்டல் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பைக் நிப்பாட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். இந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாய் கம்ஃபர்ட். அதாவது இது பார்த்தீங்கன்னா பாய் குரூப்ஸ் அப்படிங்கிற ஹோட்டல் பிராண்டோடது. அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்கே ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ப்ரூஃபு எல்லாமே கொடுத்து எல்லாம் இது சைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு லிஃப்ட்டில் ஏறி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போனோம். அப்படியே ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் கூட வந்தார். அவரே பார்த்தீங்கன்னா நம்ம பேகெல்லாம் தூக்கிட்டு அப்படியே அழகாக மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். போயிட்டு நம்ம ரூம்லேருந்து எல்லாருமே திறந்துடுறதுலேருந்து கூடயே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனார். ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போவே அப்படியே வீடியோ எடுத்தலாம் தான் பார்த்தேன். எனக்கு சரியான டயர்டுங்க. தூங்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டலோட இது அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். ஓகே, காலையில் எந்திரிச்சாச்சு. அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூம் மட்டும் சுற்றி காட்டலாம் அப்படின்னுங்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அதை அப்படியே பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஓகே, அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு ஒரு டவுட்டு. போய் கால் பண்ணி கேட்கலாமான்னு நினச்சோம். அப்புறம் சரி லிஃப்ட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு போய் பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளே போட்டிருந்தா ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே உள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அப்படி விதவிதமாக வச்சுருந்தாங்க. சூப்பில் ஆரம்பித்து ப்ரெட்டு, ஜாமு, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கம் இட்லி வச்சுருந்தாங்க, அல்வா, அது மட்டும் இல்லாமல் பொங்கல், இந்த மாதிரி விதவிதமாக நிறையா வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு அது எதுவுமே செட் ஆகலை. அதனால் அப்படியே மெதுவாக போயிட்டு ஒரே ஒரு உளுந்தாடை மட்டும் எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் போயிட்டு ஸ்வீட் இருந்துச்சு, பூசணிக்காய் அல்வா இருந்துச்சு. இதில் அப்படியே ட்ரை பண்ணுவோம். இங்கே எப்படி தான் இவங்களோட டேஸ்ட்டு, நம்மளுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, இவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ட்ரை பண்ணணுங்கிறக்காக எடுத்திருந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தோசை அதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் ரோஸ்ட் மட்டும் ஆனியன் தோசை சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துகிட்டு உட்காந்தேன்.